இயேசு அனைவரையும் நேசிக்கிறார். இயேசு அனைவரையும் நேசிக்கிறார். பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். இப்போ நம்ம இந்த சண்டே ஸ்கூலில் பைபிள் ஸ்டோரி 10 கன்னிகைகள் பற்றிய கதையை பார்க்க போகிறோம். கதை கேட்க உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? கதை நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் கதைக்கு கொஸ்டின்லாம் கேட்பேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அப்புறம் நீங்கள் கிராஃப்ட் பண்ணி ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அப்புறம் ட்ராயிங் பண்ணி ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. மெமரி வர்ஸ் கூட மெமரி பண்ணி ஆன்ட்டிக்கு ஆடியோ அனுப்புங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? நீங்கள் இது போல் கண்டினியூவாக பண்ணும்பொழுது ஆன்ட்டி உங்களுக்கு சூப்பரான கிஃப்ட் அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் சில்ட்ரன்ஸ். இப்பொழுது பேண்ட் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லா முழங்கால் படிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடுங்க. அன்பு நிறைந்த ஆண்டவரே, டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை தகப்பனே பிள்ளைகளுக்கு அனுதின வளர்ச்சியை கொடுத்து சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து உங்க கிருபையினால் இருக்க வைக்கிறீரப்பா. பிள்ளைகள் இப்போதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபையப்பா. இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகள் நன்றாக ஸ்கூலுக்கு போக, சரீர பலவீனங்கள் இல்லாமல் சுகமா இருக்க, உட்கொள்ளுகிற ஆகாரம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே அப்பா புஷ்டியாக்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உங்களிருந்து விலக்கி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே ஞானமுள்ள பிள்ளைகள் வளர்ந்து பெற்றெடுத்த உள்ளங்கள் மகிழட்டும் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். இப்போவும் கூட இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கான சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருந்தார். பரலோக ராஜ்யத்துக்கான ஓமையை இப்போ நான் உங்களுக்கு மத்தேயு 25ஆம் அதிகாரத்துலேருந்து உங்களுக்கு கதையாக சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. இந்த கதையில் 10 கன்னிகைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 10 கன்னிகைகளும் கல்யாண வீட்டுக்கு புறப்பட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. கல்யாண வீட்டுக்கு போனால் நீங்கள் எப்படி போவீங்க? ரொம்ப சூப்பராக அலங்காரம் பண்ணிட்டு போவீங்க இல்லையா? இந்த 10 கன்னிகைகளும் அதே போல் தான் போகிறாங்க. ஆனால் போகிற வழியில் ரொம்ப இருட்டு இருக்கும் இல்லையா? இந்த காலத்தில் போல் ஸ்ட்ரீட் லைட் இருக்காது, சரிங்களா? பேருந்து வசதி கூட இருக்காது இல்லையா? அந்த காலத்தில் அவங்க நடந்து தான் போகணும். அப்போ போகும்பொழுது இருட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? கையில் விளக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த விளக்குக்கு சும்மா தானாக விளக்கு எரியுமா? எரியாது இல்லையா? அதில் எண்ணெயை ஊற்றணும். எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு விளக்கு நல்லா எரியும். கரெக்டுங்களா? எண்ணெயை ஊற்றணும். அப்போ இதில் 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் புத்தியுள்ள கன்னிகைகள். எப்படி இவங்க புத்தியுள்ள கன்னிகைகள்? ஏன்னா விளக்கு எரியறதுக்கு எண்ணெய் வேணும் இல்லையா? இவங்க போகும்பொழுது தீவெட்டி ப்ளஸ் எண்ணெயும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு பாத்திரத்தில். மிச்ச 5 கன்னிகைகள் பார்த்தீங்கன்னா புத்தி இல்லாத கன்னிகைகள். எப்படி அவங்க புத்தி இல்லாத கன்னிகைகள்? ஆனால் அவங்க வெறும் தீவெட்டி மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறாங்க, கையில் எண்ணெய் எடுத்துகிட்டு போகல. அதனால இவங்க புத்தி இல்லாத கன்னிகைகள். ஓகேங்களா? இவங்க போயிட்டே இருக்கும் பொழுது ரொம்ப இருட்டாயிடுது. இருட்டாடினோடனே சரி தூங்கலாமே சொல்லிட்டு 10 பேரும் தூங்குறாங்க. தூங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. விளக்கு எரிய எரிய என்ன ஆகும்னா அந்த அளவுக்கு எண்ணெயும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா? நடு ராத்திரியில் என்ன ஆகுதுன்னா உரத்த சவுண்டு கேட்குது. மணவாளன் வருகிறார், உரத்த சத்தம் கேட்குது. இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் அப்படின்னு ஒரு சத்தம் உண்டாயிருக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க? அந்த 10 கன்னிகைகளும் கடகடன்னு எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு அவங்க போகிறதுக்கான தீவெட்டியை அந்த விளக்கை ஆயத்தப்படுத்துகிறாங்க. புத்தி இல்லாத கன்னிகைகளுடைய விளக்கு என்ன ஆகுது? ஆஃப் ஆகிடுது. எண்ணெய் இல்லாதனால ஆஃப் ஆகிடுது. புத்தி இருக்கிற கன்னிகைகளுடைய விளக்குகளும் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க எண்ணெய் எடுத்துகிட்டு போனதுனால என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய தீவெட்டியில் எண்ணெயை ஊற்றுறாங்க. 5 பேரும் அவங்களுடைய தீவெட்டியில் எண்ணெயை ஊற்றி ஃபில் பண்ணுறாங்க. பார்த்த புத்தி இல்லாத கன்னிகைகள் 5 பேரும் கேட்குறாங்க, மற்ற 5 பேர்கிட்ட உங்ககிட்ட எண்ணெய் இருக்குல்ல, கொஞ்சம் எங்களுக்கு தாங்கலை, நாங்களும் ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இருக்கிற எண்ணெய் எங்களுக்கு போதுமானதாக இருக்கும், உங்களுக்கு எப்படி நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? புத்தி இல்லாத கன்னிகைகள்னு இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? அவங்களும் வீட்டில் இருந்து போகும்பொழுது எண்ணெய் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இல்லையா?
பாருங்க இப்படியா வந்து புத்தி உள்ள கன்னிகைகளோ கடகடன்னு விளக்கு வச்சுக்கிட்டு கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க. மணவாளன் போகும் பொழுது இவங்களும் கடகடன்னு போயிடுறாங்க. கல்யாண வீட்டுக்குள்ளே போய் பிரவேசிக்கிறாங்க. கல்யாண வீடோ கரெக்டாக இவங்களாம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பூட்டு போட்டுடுறாங்க. கதவை வந்து பூட்டு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் லேட்டாக கன்னிகைகள், அந்த 5 கன்னிகைகள், புத்தி இல்லாத 5 கன்னிகைகளும் லேட்டாக வராங்க. அவங்கக்கிட்ட விளக்கு இல்லையா, லேட்டாக வராங்க. லேட்டாக வரும்போது கதவு மூடி இருக்கு. இவங்க தட்டி தட்டி பார்க்குறாங்க. தட்டி தட்டி பார்த்து சோர்ந்து போயிட்டாங்க. புத்தி இல்லாத கன்னிகள் கதவை தட்டி தட்டி சோர்ந்து போகிறாங்க இல்லையா. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதற்கு அவர் சொல்கிறாரு, உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது. கர்த்தருடைய 2ஆம் வருகைன்னு ஒன்று நிச்சயம் இருக்குது. அவருடைய ரகசிய வருகை இருக்குது. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். சரிங்களா? நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு முழுமையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை இந்த பூமியில் செஞ்சு கர்த்தருடைய வருகைக்காக ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்? விழித்திருக்கணும். ஏன்னா நம்ம கர்த்தர் எப்போ வேணாலும் வருவார் இல்லையா, நம்மளை எடுத்துக்கொண்டு போவார் இல்லையா. அவருக்காக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம விழித்திருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். புத்தி இல்லாத கன்னிகைகளை போல அவருடைய சித்தம் என்னதென்று தெரியாமல் நம்ம இருக்கக்கூடாது. சில்ட்ரன்ஸ், கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இப்போ நான் உங்களுக்கு மெமரி வர்ஸ் சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் மெமரி வர்ஸ் சொல்லுங்கள். மெமரி பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு மெமரி வர்ஸை ஆடியோ அனுப்புறீங்களா சில்ட்ரன்ஸ்? மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாங்கள் மொத்தம் 10 கடைகள் பிள்ளைகளா எங்களுக்கு கதை சொல்றதுக்காக 2 கடைகள் வந்திருக்கோம். மண்டபாளத்துக்குள்ள நாங்க 10 கடைகளும் கல்யாணத்துக்கு போகணும். 10 கடைகளை 5 கடைகள் புத்தி உள்ள கடைகள், 5 கடைகளுக்கு புத்தி இல்லாத கடைகள். மண்டபால வர லேட் ஆயிடுச்சு. நாங்க காத்துக்கிட்டு இருந்து தூங்கிட்டோம். நாங்க தூங்கிட்டு இருக்கும் போது நடுராத்திரில மண்டபால வருகிறார் என்று சத்தம் கட்டுச்சு. நாங்க வீட்டுல இருந்து பார்க்கும்போது டிவிட்டி அழிகிற மாதிரி இருந்தது. 5 கன்னிகைகள் கிட்ட எண்ணெய் இருந்தது. எண்ணெய் எடுத்து டிவிட்டில ஊத்திட்டோம். ஜாலியா கல்யாணத்துக்கு போயிட்டோம். 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெய் திருவறதுனால கல்யாணத்துக்கு சீக்கிரமா வர முடியல. நாங்க கல்யாண வீட்டுல விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டோம். அவங்க 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் வரத்துக்குள்ள கதவை மூடிட்டாங்க. அவங்க எல்லாருமே தட்டி தட்டி சோர்ந்தே போயிட்டாங்க. மணவாளனே மணவாளனே மறுபடியும் நீ வந்திடுவி, மணவாட்டியை ஆயத்தமா நின்றுடுவி, மணவாட்டியை ஆயத்தமா நின்றுடுவி. தத்தை பிடித்துக் கொள்வே, உம்மோடு சேர்த்துக் கொள்வே, தத்தை பிடித்துக் கொள்வே, உம்மோடு சேர்த்துக் கொள்வே. எக்கால சத்தத்தோடு பரிசுத்த தூதர்களோடு உம்மோடு சேர்த்துக் கொள்வே, உம்மோடு சேர்த்துக் கொள்வே. எக்கால சத்தத்தோடு பரிசுத்த தூதர்களோடு உம்மோடு சேர்த்துக் கொள்வே, உம்மோடு சேர்த்துக் கொள்வே. சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம 10 கன்னிகையை டிராயிங் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஒரே ஒரு கன்னிகையை தான் நம்ம டிராயிங் பண்ண போகிறோம். அவங்க கையில் விளக்கு எடுத்துகிட்டு போகிற போல் டிராயிங் பண்ண போகிறோம். உங்களுக்கு பென்சிலில் டிராயிங் பண்ணால் தெரியலன்னு சொல்கிறீங்க, அதனால் ஸ்கெட்சில் டிராயிங் பண்ணுறேன். அதற்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு குட்டி வளையல் எடுத்துக்கோங்க. அப்படியும் உங்ககிட்ட வளையல் இல்லைன்னா ஏதாவது மூடி ஏதாவது எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் பெருசாக டிராயிங் பண்ணுறேன், நீங்கள் சின்னதாக கூட டிராயிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபேஸுக்கு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன மூடி, அதில் வந்து ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கல்யாண வீட்டுக்கு போகும்போது ரொம்ப அழகாக போவாங்க இல்லையா,
அவங்க தலைக்கு மேலே. சரிங்களா, தலைக்கு மேலே அழகாக கிளிப்பெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம ஃபேஸ் தான் ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஐப்ரோஸ், அப்புறம் கண், அப்புறம் மூக்கு, வாய், காது, கம்மல் அழகா. சரிங்களா, கழுத்து, கல்யாண வீட்டுக்கு போகும்போது அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவீங்க. கரெக்டுங்களா? தெரியுதுங்களா? கைக்கு கூட இது போல் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன ரவுண்டு மாதிரி போட்டுக்கோங்க, டிசைனாக இருக்கும். இப்போ நம்ம விளக்கு ட்ராயிங் பண்ண போகிறோம். கை வருது இல்லையா, இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி விளக்கு ட்ராயிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது போல் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் விளக்குக்கு என்ன வேணாலும் நீங்கள் மாடலாக ட்ராயிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் அவங்கெல்லாம் தலையில் முக்காடு போட்டுன்னு இருப்பாங்க. அதுக்காக ஒரு முக்காடு. அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அழகான பூக்கள். நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை எப்படி வேணாலும் மாடலாக நீங்கள் வரையலாம். ஓகேங்களா? இப்போ ஆன்ட்டி கலர் அடித்து உங்களுக்கு காட்டட்டுமா? இப்போ நான் கலர் அடிச்சிட்டேன் பாருங்க. தலைக்கு வந்து பிளாக் கலர், அப்புறம் அவங்க தலையில் வச்சிருக்கிற அந்த கிரீடம் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லோ கலர், அப்புறம் அவங்க ஸ்கின்னுக்கு பிங்க் கலர், அப்புறம் அவங்களுடைய ஃபுல் ட்ரெஸ்க்கு க்ரீன் கலர், பூக்கெல்லாம் வந்து ரோஸ் கலர், அவங்களுடைய முக்காடு போட்டுருப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து ப்ளூ கலர் அடிச்சிருக்கேன். சரிங்களா? நீங்களும் அழகாக ட்ராயிங் பண்ணி கலர் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வசனத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இது போல் ட்ராயிங் பண்ணி வசனம் எழுதி ஆன்ட்டிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க. ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். இப்போ நம்ம 10 கன்னிகைகள் கையில் எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா தீவெட்டி, அது போல் ஒரு விளக்கு மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ரொம்ப ஈஸி. நீங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ரொம்ப ஈஸியான கிராஃப்டை ஆன்ட்டி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையானது ஒரு சின்ன சார்ட்டு, ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது போல் மெலிசா ஒரு சார்ட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோதான். இதை வச்சு பண்ணலாமா? ஸ்கேல் எடுத்துக்கோங்க, பென்சில் எடுத்து இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் கோடு போட்டுக்கோங்க. தெரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும், இப்படி மடிச்சுக்கணும். என்ன பண்ணணும், இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, கத்திரிக்கோல் எடுத்து இந்த கோடு வருது இல்லையா, இந்த கோட்டு வரைக்கும் கட் பண்ணணும். உங்கள் மம்மி டாடி கிட்ட சொல்லுங்கள், அவங்க உங்களுக்கு நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்களா கத்திரிக்கோல் கத்தி அதெல்லாம் வந்து நீங்களா யூஸ் பண்ணாதீங்க. இது போல் நீங்கள் சின்ன சின்னதாக அந்த பென்சில் கோடு வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இது போல் பாருங்கள், இது போல் ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் இப்படி விரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? விரிச்சுக்கிட்டு இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க, சுற்றிக்கோங்க. சரிங்களா? தெரியுதுங்களா?
என்ன பண்ணேன், இப்படி எடுத்து விரிச்சு ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோம், ஸ்டாப்லரில் இங்கே ஒரு பின், அப்புறம் இங்கே ஒரு பின். ஓகேங்களா? எப்படி இருக்கு, தெரியுதுங்களா? விளக்கு மாதிரி இருக்கா? இதுங்க பின், இங்கே ஒரு பின் அடிக்கணும். அப்புறம் இங்கே ஒரு பின். எப்படி இருக்கு? இது போல நீங்களும் அழகா பண்ணி பாருங்க. சரிங்களா? அந்த 10 கன்னிகைகள் கையில் எடுத்துட்டு போனாங்க இல்லையா தீவெட்டி, இது போல நீங்க பண்ணி பாக்குறீங்களா அந்த கிராஃப்டை? பிரைஸ் தி லார்ட். கதை கேட்டீங்களா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இப்போ நம்ம கேள்விக்குள்ள போலாமா? கதையில் பார்த்த 10 கன்னிகை கையில என்ன வச்சுட்டு இருந்தாங்க? அந்த 10 கன்னிகையும் கையில என்னென்ன வச்சுட்டு இருந்தாங்க? இதுதான் கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, எத்தனை கன்னிகைகள் தூங்கி விட்டாங்க? இந்த கதையில எத்தனை கன்னிகைகள் தூங்குனாங்க? இதுதான் கொஸ்டின் நம்பர் 2. கதையில மணவாளன் வரார் இல்லையா, அவர் எந்த வேளையில் வந்தார்? இந்த கதையில மணவாளன் எந்த நேரத்தில் வந்தார்? இதுதான் கொஸ்டின் நம்பர் 3. இந்த கொஸ்டின்கெல்லாம் நீங்க பதில் என்ன பண்ணணும், யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி அனுப்பணும். கிராஃப்ட், டிராயிங், மெமரி வர்ஸ் என்ன பண்ணணும், இந்த ஸ்கிரீன்ல தெரியுற